இருதய ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயமே, வான தூதர்கள் எழுப்பிய தேவாலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பார்க்க பார்க்க எம்மில் பரவசமே. அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பரலோக வாசலின் பரவசமே, பரலோக வாசலின் பரவசமே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திரு இருதய ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் அவர் விதமான ஆசீர்வாதங்களை அருளப்படும் என வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நாள் நன்றியின்னாள், இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு காண செய்த புதுமையின் நாள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர் உறுகிறீர்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, எமது திரு இருதய ஆண்டவர் ஆலயமானது கடவுளின் மீது கொண்ட ஒப்பற்ற சொல்லொன்னா நம்பிக்கையால் தொடங்கப்பட்டு மிகுந்த கடுமையான முயற்சியால் கட்டப்பட்டு வருகின்றது. நல்ல முறையில் தேவையான பொருளாதார உதவிகள் நிறைவாக இறை அருளால் கிடைக்கப்பெற்று
விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதற்காக அயராது உழைக்கும் எமது பங்கு பணியாளர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்திட திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இல்லந்தோறும் இறையாட்சி என்ற ஒரு மைய சிந்தனையோடு உலகமெங்கும் நற்செய்தி பணியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற மாதா டிவி குழுமத்திற்கு சிவகங்கை மறைமாவட்டம் RS மங்கலம் மறைவட்டம் இருதயபுரம் பங்கு இறைமக்கள் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இருதயபுரம் பங்கானது 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பழமையான பங்கு. ஏறத்தாழ 19 கிளை கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பங்கு ஆன்மீகத்தில் சிறந்து வளர்ச்சியடைய மாதா டிவி நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றோம். இந்த பழைய ஆலயம் இடிக்கப்பட்டு புதிய ஆலயத்தை நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டுமான பணி விரைவில் முடிவு பெறவும் நல்ல ஆர்வத்தோடு மக்கள் உதவி செய்யவும் தேவையான உதவிகள் வெளி ஊர்களிலிருந்து பெறப்படவும் இந்த திருப்பலி வழியாக சிறப்பான முறையில் மன்றாடுங்கள். நாங்களும் உங்களின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வார்த்தைகள் 3-9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர்தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய்
மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயரிட வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். 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 நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார்.
நாங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரை, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என கூறினான். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். அவர் சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்பிற்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளை, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின்பு யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான வேளையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக இன்றைய நாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு அருமையான செய்தியை கொடுக்கின்றார். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நற்செய்தி வாசகத்தை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
ஒரு சிறிய கதை வழியாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பலாம் என ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக இந்த கதையை பல இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருப்பினும் இன்றைய இந்த நற்செய்திக்கு உகந்த ஒரு கதையாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு குடும்பம் அன்னை தெரசா அவர்களது இல்லத்திலே சந்திக்க விரும்புகின்றார்கள். அன்னை தெரசா அவளுடைய இல்லத்திற்கு அவர்கள் வந்தவுடன், அவர்கள் முகத்தை பார்த்தவுடன் அன்னை தெரசால் அறிந்து கொள்கின்றார்கள் அவர்கள் உணவு உண்ணாமல் அவர்கள் முகம் வாடிக்கொண்டிருப்பதை. உடனே தன்னுடைய பணியாளர்களை அழைத்து இந்த குடும்பத்திற்கு உணவை கொடுக்கின்றார். அந்த உணவை வாங்கியவுடன் அந்த குடும்ப தலைவி அதை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை தன்னுடைய குடும்பத்தினருக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விடுகின்றார்கள். அன்னை தெரசாவிற்கு சற்று குழப்பமாக இருக்கின்றது. ஏன் இந்த பெண்மணி அந்த உணவை இரண்டாக பிரித்து ஒரு உணவை தன்னுடைய குடும்பத்தினருக்கும் இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஏன் வெளியே செல்கிறார்கள் என்று. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண்மணி மறுபடியும் அன்னை தெரசாவினுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். அப்பொழுது அன்னை தெரசா அந்த பெண்மணியை பார்த்து கேட்கின்றார்கள், எங்கம்மா நீ இந்த உணவை எடுத்துக்கொண்டு போனாய் என்று. அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், அம்மா, எங்கள் குடும்பத்தை போன்று எனது அருகில் இருக்க குடும்பமும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நீங்கள் கொடுத்த உணவை நான் இரண்டாக பிரித்து ஒன்றை எனது குடும்பத்திற்கும் இன்னொன்றை எனது அருகாமையில் வாழக்கூடிய குடும்பத்திற்கும் நான் கொடுக்க சென்றேன் என்று கூறினார்கள். ஒரு முறை அன்னை தெரசா அவர்களை பேட்டி எடுக்கின்ற பொழுது இந்த ஒரு நிகழ்வை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்களாம், அந்த பெண்மணி உண்மையாகவே உணவை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார்களா இல்லையா என்பது பரிதல்ல, மாறாக அந்த நேரத்திலும் அவர்களுக்கு உணவு தேவைப்படுகின்ற அந்த நேரத்திலும் தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததல்லவா, அந்த எண்ணத்தை நான் அறிந்துதான் மிகவும் ஆச்சரியப்படுகின்றேன் என்று கூறினார்களாம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஒரு இளைஞன் இயேசுவிடம் வந்து நிலையான வாழ்வை நான் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இந்த நிலையான வாழ்வு என்றால் என்ன என்பது தெரியும். இந்த நிலையான வாழ்வு என்பது இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்றோம் அதை பொறுத்துதான் நம்முடைய இறப்பிற்கு பிறகும் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த நிலை வாழ்வு. அப்ப அந்த நிலை வாழ்வை நான் பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நான் சிறந்ததொரு வாழ்வை பெற வேண்டும் என்றால், நல்லதொரு வாழ்வை நான் பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு அருமையான ஒரு பதிலை கொடுக்கின்றார். முதலில் என்ன சொல்கின்றார்? கட்டளைகளை கடைபிடி. ஒவ்வொரு கட்டளையாக சொல்கின்றார். இறுதியாக சொல்கின்றார், உன்னை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையரை நீ மதித்து நட. அந்த இளைஞன் கூறுகின்றான், ஆண்டவரே, இவை அனைத்தையும் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றேன். இருப்பினும் இந்த நிலையான வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு அவனை கூர்ந்து கவனித்து பார்த்து ஒன்று கூறுகின்றார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கின்றது. அது என்ன குறை? உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின் வந்து நீ என் பின் தொடர், நீர் இறையாட்சியில் செல்வ மிகுந்த மகனாக இருப்பாய் என்று கூறுகின்றார்.
அதை கேட்டவுடன் அந்த இளைஞன் முக வருத்தத்தோடு சென்று விட்டதாக இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான செய்தி நிச்சயமாக நாம் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழலில் நம்மிடம் இருப்பதை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். ஒரு சில நபர்கள் கேட்கலாம், எதற்காக நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும்? எங்களுக்கு என்ன தேவையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சாதாரண வார்த்தைகளினால் நாம் பதில் சொல்வதை காட்டிலும் விவிலியம் நமக்கு என்ன சொல்கிறது என்று நாம் அலசி ஆராய்ந்தோமானால், பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் தோபித் ஆகமத்திலே 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது மிக அருமையான ஒரு செய்தியை கொடுக்கின்றார். என்ன சொல்கின்றார்? தர்மம் சாவினின்று காப்பாற்றும். தர்மம் சாவினின்று காப்பாற்றும். எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மையாக்கும். தர்மம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக ஆக்கும் என்று கூறுகின்றார். பல நேரங்களில் நாம் பிற நபர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம், தர்மம் தலைகாக்கும் என்று. ஆனால் இறைவாக்கினர் தோபித் அவர்களை நமக்கு சொல்லுகின்றார், நாம் செய்கின்ற ஒவ்வொரு தர்மங்களும் நிச்சயமாக நமது குடும்பத்தை காப்பாற்றும் என்று. புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோர்களையும் கால் ஊனமுற்றோர்களையும் பார்வையற்றோரையும் அழையும் என்று. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதே போன்றுதான் நீதிமொழிகள் ஆகமத்திலே 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற பொழுது யாருக்கு கடன் கொடுக்கின்றோம்? கடவுளுக்கே நாம் என்ன செய்கிறோம்? கடன் கொடுக்கின்றோம். அப்ப அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி நமக்கு தந்து விடுவார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு கடனாளியாக ஆனவர் என்ன செய்கிறாரு? நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கடனை திரும்பவும் நமக்கே கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? எந்த அளவிற்கு நாம் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் நிச்சயமாக நமக்கு அது திரும்பி வந்துவிடும். எனவேதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அருமையான கருத்தை கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்வோம். கண்ணால் காணக்கூடிய நபர்களுக்கு நாம் உதவி செய்வதை காட்டிலும் கண்ணால் காணாத நபர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அது ஒரு மேலான உதவியாக இருக்கும். எனவே அன்பார்ந்த இறை மக்களை, இந்த அருமையான நேரத்திலே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் ஒரு அருமையான செய்தியை கொடுக்கின்றார். நிச்சயமாக எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் நாம் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நிறுத்திவிட வேண்டாம். யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ நம்மால் முடிந்ததை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கொடுத்த செல்வங்களை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழுவோம். அவ்வாறு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட நல்லதொரு வரத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நம்முடைய ஆண்டவரிடம் இன்று வந்திருக்கின்றோம்.
இவ்வேளையில் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரை உமது கரத்தில் தருகின்றோம். இறை மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்தி செல்லும் நல்ல மெய்ப்பர்களாக திகழ தேவையான அருள் வரங்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமின்றி பிறர் நலத்துடன் செயல்படவும், நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை திறம்பட செயல்படுத்தும் ஆற்றல் மிக்க தலைவர்களாக திகழ தேவையான ஆசீர்வாதங்களை தந்தருள இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தாயும் தந்தையுமான இறைவா, எமது திருஹிருதய ஆண்டவர் பங்கு ஆலயத்தை உமது பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆம், நமது பங்கு ஆலயமானது நல்லதொரு முறையில் கட்டப்பட்டு வந்திருக்கின்றது. கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருள் உதவி நிறைவாக கிடைக்கப்பெற்று விரைவில் கட்டி முடிக்கப்பட உமது அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது திரு இதய ஆண்டவர் ஆலயம் கட்டுமான பணிக்கு உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் திரு இதய ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அக்குடும்பங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை அளித்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக பெற்றிட இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எமது திரு இருதய ஆண்டவர் பங்கு ஆலயமானது இறையருளால் இருதயோரம் கிராமத்தில் கட்டப்பட்டு வருகின்றது. நாங்கள் எடுக்கும் பெருமுயற்சியை கண்ணோக்கி பார்த்து இனிவரும் காலங்களில் எமது ஆலயம் கட்ட தேவையான பொருள் உதவிகளுக்காய் இறைஞ்சி வேண்டுகின்றோம். வேண்டிய உதவிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று எங்களது பங்கு ஆலயம் நிறைவாய் கட்டி முடிக்கப்பட தேவையான அருள் வரங்களை தந்தருள இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் இதுவும் பாதம் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர்தாமே எங்களுடைய தேவைகளை அறிந்து அதனை தகுந்த நேரத்தில் நிறைவேற்றி உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் இன்னும் ஆழமாக நாங்கள் அனுபவிக்க உதவி செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் தருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீ. அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதா டிவி நேயர்களே, இந்த அருமையான நேரத்திலே இருதயபுரம் பங்கிலிருந்து பங்கு மக்கள் சார்பாக இந்த திருப்பள்ளியிலே கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் பங்கு மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய ஆலய
கட்டி முடிக்க இன்னும் ஒரு சில உதவிகள் தேவைப்படுகின்றது. தாராள உள்ளத்தோடு எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்ற நல்ல உள்ளத்தோடு உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆசிரை நாம் பெற்றுச் செல்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோ. அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாலாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாலாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம்.